யாழ்ப்பாணத்தில் தமிழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் தற்போது திருமாவளவன் தமிழர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகின்றன என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்றாகும். ஆகவே இந்த படுகொலையை கண்டிக்கிற வகையிலும் அங்கே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிற சிங்கள ராணுவத்தை முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண கவுன்சிலிடம் காவல்துறை அதிகாரத்தையும் நிலம் தொடர்பான அதிகாரத்தையும் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற பயங்கரவாத தடை சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் இந்த முற்றுகை போராட்டத்தை ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டு எமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இந்திய அரசு தொடர்ந்து இதனை வேடிக்கை பார்த்து வருகிறது. ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகமும் வேடிக்கை பார்த்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. மிக அமைதியான முறையில் சிங்கள இனவெறி அரசு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழித்து வருகிறது. தமிழ் மக்களின் தாயகமான பகுதியை சிங்களமயமாக்கி வருகிறது, ராணுவமயமாக்கி வருகிறது. தமிழர்கள் வழிபட்டு வந்த வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி பௌத்த விகாரங்களாக இன்றைக்கு மாற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு, மோடி அரசு இதில் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம்.